எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பாலக் பன்னீர் குல்ச்சா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுடலாம். நம்ம இப்போ செய்கிறது பெரிய பெரிய ஹோட்டலில் பெரிய விலையில் தாங்க கிடைக்கும். இதை நம்ம வீட்லேயே செய்ய போகிறோம். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் லீவு விட்டுருக்காங்க இல்லையா, அந்த லீவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. இந்த அளவுக்கு நம்ம ஒன்றா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் பன்னீர் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கோங்க. இதில் ஒரே ஒரு பெரிய துண்டு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது நம்மளுக்கு பின்னாடி சமையலில் தேவைப்படும். இப்போது நான் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வெட்டிட்டேன். நீங்கள் கொஞ்சம் இன்னும் சின்ன சின்னதாக வெட்டிடுங்க. இந்த வெட்டின பன்னீர் துண்டுகளை எண்ணெயில் போட்டு நம்ம இப்போ பொரிக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா பொரித்து எடுத்துருங்க. நல்லா சிவந்து வரணும். இப்போ நீங்கள் பொரித்து எடுத்து தனியாக தட்டில் வைக்கும்போது அது கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆயிரும் இல்லையா, அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா சிவந்து வர்ற அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தட்டில் எடுத்து வைக்க போகிறதில்ல, தண்ணிக்குள்ளார போட போகிறோம். தண்ணிக்குள்ளார போடும்போது அது இறுகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க உண்மையாகவே. இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிரேவிக்கு நம்ம போய் ரெடி பண்ணலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 4-5 வெங்காயத்தை ஒரு 3-4 வெட்டி நல்லா எண்ணெயில் வதக்க போகிறோம். அது கூடயே ஒரு 3 பச்சை மிளகாய், 2 தக்காளியினுடைய கண்ணை வெட்டிட்டு ஒரு 3-4 வெட்டிக்கோங்க. ஒரு 4 துண்டாக வெட்டி இதோடு சேர்த்துருங்க. இதோ இந்த மாதிரி பெரிய சைஸாக வெட்டிக்கோங்க, அரைக்க தானே போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 1/4 இன்ச் அளவு இஞ்சி, சின்ன இஞ்சியாக போட்டிங்கன்னா போதும், சின்ன இஞ்சியாக போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி நம்ம சேர்க்குறதுனால கிரேவி ரொம்ப நல்லா இருக்குங்க. இது கூடயே இது வதங்கிறதுக்குள்ளார நம்ம பாலக்கீரையை ஒரு 10-15 இலைகளை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு செவந்து வர்ற அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க, நல்லாவே வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜாரில் போட்டுட்டு நம்ம சுத்தம் செஞ்சு வச்ச பாலக்கீரை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பு அளவு தண்ணீர் விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்படி நம்ம அரைச்சி சேர்த்துறதுனால கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அரைச்ச விழுதை இதோடைய சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணீர் மிக்ஸி ஜாரில் விட்டு அதை மட்டும் அலசி அதில் ஊற்றிடுங்க. அந்த தண்ணீரே போதுமானது, வேறு தண்ணீர் நீங்கள் சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்ன பண்ணலான்னா, இதை இப்படியே நம்ம மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சு திறந்து நம்ம கிளறி விடணும். ஒரு 3-4 தடவை நம்ம மூடி வச்சு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி நம்ம திறந்து கிளறி விடும்போது நல்லாயிருக்கும், கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெடியாகிறதுக்குள்ளார நம்ம போய் குல்ச்சாவுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துடலாம் வாங்க. இந்த ஸ்டேஜில் மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம மூடி வச்சிட்டோம்னா அது நல்லா கிரேவியாக வந்துடும். 2 கப் அளவு மைதா எடுத்துக்கோங்க. அது கூடயே ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நான் ஒரு 1/4 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துனேன். பால் பவுடர் ஸ்கிப் ஆயிடுச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக பால் பவுடர் சேர்த்திக்கோங்க, அப்போ தான் குல்ச்சா நல்லா வரும்.
இந்த அளவுக்கு நல்லா எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு பண்ணிக்கோங்க. பால் பவுடர் மறக்காமல் சேர்த்திக்கோங்க. இப்போ நடுவில் இந்த மாதிரி பள்ளம் பண்ணி விட்டுட்டு இதோட 1 கப் அளவு தயிர் சேர்க்க போகிறோம். இந்த தயிரில் ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துங்க. மாவில் தூவிடாதீங்க, தயிரில் தூவிடுங்க. தயிரில் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா நைஸாக மாறிடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. இதோ இந்த மாதிரி இப்படி பிசைஞ்ச மாவை ஒரு காட்டன் துணியோ அல்லது ஒரு பாத்திரமோ வச்சு நல்லா மூடி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம போய் கிரேவியை பார்க்கலாம். நம்மளுக்கு இப்போ தண்ணியெல்லாம் சுண்டி போய் கிரேவி நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு. இப்போ இதோடு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தயிரை இதோ இந்த அளவுக்கு நம்ம தொட்டு பார்த்தோம்னா இந்த அளவுக்கு கிரேவி இருக்கணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த தயிரை அதோடு கலந்து விட்டுருங்க. அதில் சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி மட்டும் விட்டு இதோடு கலந்து விட்டுருங்க. அந்த தண்ணீர் மட்டும் போதும், மேற்கொண்டு தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சுருங்க. மூடி வச்ச ஒரு கரெக்டாக 4 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஒரு பெரிய துண்டு பன்னீர், அதை இந்த மாதிரி துருவி எடுத்து இப்படி கிரேவியில் சேர்த்திக்கோங்க. கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்சுருந்த பன்னீர் துண்டுகளை இப்போ நம்ம இதோடு சேர்க்க போகிறோம். நம்ம சீஸை இந்த மாதிரி துருவி சேர்க்குறதுனால டேஸ்ட்டு கிரேவியினுடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது எல்லா பன்னீர் துண்டுகளையும் தண்ணீர்லேருந்து எடுத்து இதோடு சேர்க்க போகிறோம். நல்லா சாஃப்டாக இருக்குங்க பன்னீர் தண்ணிக்குள்ளார இருந்தது அப்படின்னா. நீங்கள் நல்லா எண்ணெயில் பொரிச்சிட்டு தண்ணியில் போடும்போது அது நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ரப்பர் மாதிரி மாறாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இதை நம்ம மூடி வச்சிட போகிறோம். மூடி வச்சு கரெக்டாக 2லேருந்து 3 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து கஸ்தூரி மேத்தியை நல்லா கையில் கசக்கி விட்டுட்டு கஸ்தூரி மேத்தியை நல்லா மேலே தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதோ கிரேவி இந்த மாதிரி இந்த அளவுக்கு கிரேவி இருக்கணும். இப்போ நம்ம ஹோட்டலில் செய்கிற மாதிரி ஒரு வேலை ஒன்று செய்ய போகிறோம். ஒரு கரண்டி எடுத்து அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு சூடு பண்ணி இதோ இந்த மாதிரி இந்த கிரேவி மேலே நீங்கள் ஊற்றும்போது நம்ம ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய அதே டிஷ் மாதிரி இருக்கும். இதோ இப்போ பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும் கிரேவி. இதோ இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம போய் குளிச்சா தேய்ச்சிடலாம். மூடி வச்ச மாவு நல்லா ஸ்மூத்தாக மாறிடுச்சு. ஒரு 2 பிசைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். உருண்டை பிடிச்சி நம்ம தேய்க்கும்போது 2 கொத்தமல்லி இலைகளை வச்சு தேய்க்கிறோம். உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு இருக்கு இல்லையா, எள்ளு மேலே லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும் மாவுக்கு மேலே. இப்போது சும்மா அழகுக்காக 2 கொத்தமல்லி மட்டும் வச்சு நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த தேய்ச்ச குளிச்சாவை எடுத்து அது மேலே வைங்க. இப்போ தான் எண்ணெய் ஊற்ற போகிறது கிடையாது, நம்ம தண்ணி தான் ஊற்ற போகிறோம். இதுதான் முக்கியமான இடம். நீங்கள் தண்ணி தான் ஊற்றிக்கணும். மூடி வச்சுருங்க. கரெக்டாக 2லேருந்து 3 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு வரும். இப்போ கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா முன்னும் பின்னுமா திருப்பி போடுங்க. நம்ம குளிச்சா கொஞ்சம் தின்னமாக போட்டிருக்கிறதுனால, அதாவது கெட்டியாக போட்டிருக்கிறதுனால அதை முன்னும் பின்னுமா பெரட்டி போட்டு நல்லா ப்ரௌனாக வர மாதிரி நல்லா வேக வச்சு எடுங்க. இல்லைன்னா உள்ளே மாவாக நின்றும், அது சாப்பிட்டா நல்லா இருக்காது. இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு பன்னீர் குல்ச்சா ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள்.
ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சாஃப்டாக இருக்குங்க. உள்ளே வந்து மாவு நல்லாவே வெந்து வந்திருக்கும். இந்த அளவுக்கு. இந்த ஆருத்ரா சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய எல்லா வீடியோவும் இனி தொடர்ந்து வரும். இதுதான் என்னுடைய முதல் நீளமான வீடியோ. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.